இப்போ 6th புக்கில் நெக்ஸ்ட் படம் பார்ப்போம். வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாடம் தலைப்பு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சி. பார்ப்போம். பிரம்மச்சாரியம்னா வந்து மாணவ பருவம். கிரகஸ்தம்னா வந்து திருமண வாழ்க்கை. வனஸ்பிரதம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல். சந்நியாசம்னா மோட்சம் அடைவதற்கான துறவற வாழ்க்கை மேற்கொள்ளுதல் சொல்றாங்க. நெக்ஸ்ட் தங்கம்னா என்னன்னா, தங்கம் வந்து ஹிரான்யா, இரும்பு வந்து ஷியாமா, தாமிரம் அல்லது செம்பு வந்து அயாஸ், சபா வந்து மூத்தோர்களை கொண்ட மன்றம், சமிதி வந்து மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்ட ஆரியர்களை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. வேளாண்மை இவர்களையே முதன்மையான தொழிலாகும் சொல்றாங்க. தவறான கூற்று இது. அப்போ 3 சரியான கூற்று படிக்கிறேன். ஏறத்தாழ கிமு 1000 ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளிகளை குடியமர்ந்தனர். சரி. இரும்பு கோடாரி, இரும்பிலால் ஆன கொழுப்பு முனைகளை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தினர். சரி. ஆரியர்கள் ஹிந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்ட ரிக் வேத காலம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க. ஆன்சர் வந்து கோவிலுக்குள் சென்று வழிபட்டன சொல்றாங்க. அது தவறு. ரிக்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிக்வேத கால ஆரியர்கள் நாடோடிகள். தொடக்க வேத காலத்தை சார்ந்த பகுதிகள் தட்ச சீலம் அண்ட் ஹரப்பா சொல்றாங்க. சரி. பசு புனிதமான விலங்காக கருதப்பட்டது ரிக்வேதத்துல. சரி. நெக்ஸ்ட் ஆரியர்கள் டேஷில் இருந்து வந்தனர் சொல்லியிருக்காங்க. மத்திய ஆசியா பகுதியிலிருந்து வந்தனர். வேத காலத்தில் என்ன வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா 1/6 அந்த விகிதத்தில் தான். நெக்ஸ்ட் பொறுத்துகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழடி வந்து பகடை, பொருந்தல்ல வந்து கொழுமுனைகள், கொடுமணல்ல வந்து சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூர்ல வந்து தங்க ஆபரணங்கள். நெக்ஸ்ட் பொறுத்துகளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழடி வந்து எங்க இருக்குன்னா சிவகங்கை, பொருந்தல் வந்து திண்டுக்கல், கொடுமணல் வந்து ஈரோடு, ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. நெக்ஸ்ட் பொறுத்துகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாண்டவன் திட்டுனா தர்மபுரி, புலிமான் கோம்பைனா திண்டுக்கல், வெள்ளாளன் கோட்டைனா தூத்துக்குடி. சரி. இந்த பிளேஸ்ல எங்க இருக்குன்னா, பாண்டவன் திட்டு வந்து தர்மபுரியில இருக்கு, புலிமான் கோப்பை வந்து திண்டுக்கல்ல இருக்கு, வெள்ளாளன் கோட்டை வந்து தூத்துக்குடியில இருக்கு, குமரிக்கல் பாளையம் வந்து ஈரோட்ல இருக்கு, சிங்ககிரி பாளையம் வந்து திருப்பூர்ல இருக்கு, வெம்பூர் வந்து தேனி மாவட்டத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வேத காலம் என்பது எந்த காலகட்டம்னா பொது ஆண்டுக்கு முற்பட்ட காலம் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து 1500 to 600 வரைக்கும். நெக்ஸ்ட் ஆரியர்கள் கீழ்கண்ட எந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தனர்னா கைபர் கணவாய் வழியாக தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் வேளாண் முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் எதுன்னு கேட்குறாங்க. பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களோட வாழ்விடம் வந்து பஞ்சாப். நெக்ஸ்ட் வேதங்கள் எத்தனைனா 4 வேதங்கள். வேத கால இலக்கியங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்னா 2. ஸ்ருதி என்பது என்னன்னா கேட்டல், ஸ்ருதினா கேட்டல், ஸ்மிருதினா எழுதப்பட்ட பிரதி தான் ஸ்மிருதி. நெக்ஸ்ட் சத்தியமே ஜெயதே என்ற வாக்கியம் எந்த உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநிடதம். ரிக்வேத காலம் அரசியலின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்குறாங்க. குலம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரிக்வேத காலத்தில் இனக்குழுவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா ராஜன். இனக்குழுவின் தலைவர்
ஜெனஸ்திய கோபா என்பதன் பொருள். ஜெனஸ்திய கோபா என்பதன் பொருள் என்னன்னா மக்களின் பாதுகாவலர். கீழ்கண்ட அதிகார மன்றங்களுக்குள் பழமையானது எதுனா விதாதா. அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசுகளுக்கு உதவியாக இருந்தவர் யாருன்னா சேனானி. வேத காலத்தில் பாலி என்பது என்னன்னா மக்கள் அரசர்களுக்கு கொடுத்த காணிக்கை தான் பாலி. தொடக்க வேத கால சமுதாயத்திற்குள் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? 3 பிரிவுகள் காணப்பட்டன. பின் வேத காலத்தில் சமுதாயத்திற்குள் எத்தனை பிரிவுகள் காணப்பட்டன? 4 பிரிவுகள். கீழ்கண்ட எந்த நிற மண்பாண்டம் ரிக்வேத காலத்தை சார்ந்ததுன்னா பழுப்பு மஞ்சள் நிற மண்பாண்டம். வேத கால மக்களின் முதன்மையான பயிர் எதுனா பார்லி. பின் வேத கால பண்பாடு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு. என்ன சொல்றாங்கன்னா பின்வேத கால பண்பாடு என்ன சொல்றாங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மண்பாண்ட பண்பாடு. பின்வருவற்றில் வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன கேட்கிறாங்கன்னா கிருஷ்ணாலா வந்து வெள்ளி நாணயத்தின் பெயர். ரிக்வேத காலத்தில் வணங்கிய பெண் தெய்வம் உஷா என்பதன் பொருள் என்னன்னா ஆன்சர் வந்து விடியற்காலை தோற்றம். பின்வேத காலத்தில் பிரஜாபதி என்பவர் யாருன்னா படைத்தவர். மெகாலித் என்பது டேஷ் சொல்லாகும்னா கிரேக்கம் சொல்லாகும். தமிழகத்தில் உள்ள பெருங்கற்காலம் இரும்பு காலம் தொல்லியல் ஆய்விடமான ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா தூத்துக்குடி மாவட்டம். கீழடியில் நடந்த அகழ்வாய்வில் எந்த நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளதுன்னா ரோமன் நாட்டை சேர்ந்தது. கீழ்கண்ட எந்த இடத்தில் அரிசி நிரம்பிய பானை கண்டெடுக்கப்பட்டதுன்னா பொருந்தல். கீழ்கண்ட எந்த இடத்தில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதுன்னா பையம்பள்ளி. கொடுமணல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம் பெற்றுள்ளதுன்னா பதித்துப்பற்று. பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் டேஷ் மற்றும் கிர் என்றால் டேஷ் என்று பொருள் கேட்கிறாங்க. மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான சொல்றாங்க. நெக்ஸ்ட் இறந்து போன வீரனியின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நடுங்கல். ரிக்வேத காலத்தில் மக்களின் நிலை பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக. தவறான கூற்று என்ன சொல்றாங்கன்னா பாலி என்பதன் வரியாக மக்களிடமிருந்து விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளின் 1/6 பங்கு கொடுத்து தொடர்ந்து முறையாக வசூல் செய்யப்பட்டது சொல்றாங்க. இது தவறானது ரிக்வேத கால மக்களின் நிலையை பற்றி. அதே ரிக்வேத காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பெண்கள் குழந்தைகள் திருமணத்தை உடன்கட்டை ஏறுதலே அறிந்திருக்கவில்லை சொல்றாங்க ரிக்வேத காலத்துல. சரி. பெண்களுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டது சொல்றாங்க. சரி. சாதிக்கு இடையிலான திருமணம் நடைபெற்றது. ஜாதிகளுக்கு இடையிலான திருமணம் நடைபெற்றது சொல்றாங்க. அது ரிக்வேத காலத்துல. சரி. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஆன்சர் என்ன சொல்றாங்கன்னா குருகுலம் என்ற சொல் குருகுல ஆசிடு என்ற 2 சமஸ்கிருதம் வார்த்தைகளிலிருந்து கூட்டாகும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா இந்த குருகுலம் என்ற சொல்லு வந்து குல ஆசிடு என்ற 2 சமஸ்கிருத குல ஆசிடு என்ற 2 சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்ததா குருகுலம் என்ற சொல்றாங்க. அப்போ இது வந்து தவறு சொல்றாங்க. இது வந்து தவறான கூற்று. அப்ப சரியான கூற்று படிக்கிறேன். ரிக்வேத கால அரசியல் இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டதாகும் சொல்றாங்க. சரி. வேத கால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலுக்கு வேளாண்மையும் கலந்ததாகும் சொல்றாங்க. சரி. இரு பிறப்பாளர்கள் மட்டுமே குருகுலத்தில் மாணவர்களாக சேர்க்கப்பட்டனர். இரு பிறப்பாளர்கள் மட்டும்தான், அதுவும் சரி. நெக்ஸ்ட் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கு நடந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கீழடியில. தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட 300க்கும் அதிகமான மண்பாண்டங்கள் எங்கு
எங்கு நடந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா கொடுமணல்ல. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை தவறான கூற்று சொல்லியிருக்காங்க. ஆன்சர் தவறானது இந்தியாவின் செப்புக்காலம் பண்பாடு தொடக்க நிலை ஹரப்பா பண்பாட்டின் சமகாலம் பண்பாடு ஆகும் சொல்றாங்க. இது தவறானது. அப்ப சரியான கூற்று படிக்கிற வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென் இந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது சொல்றாங்க. சரி. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது சொல்றாங்க. சரி. இறந்தவர்களை புதைப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பாண்டங்களே முதுமக்கள் தாழிகள் என்று அழைக்கப்பட்டது. சரி.